முன்ன மாதிரி மறுபடியும் ஏதாவது பெருசா செஞ்சு வச்சிருக்கியா? சொல்லுடி, எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் காவியா, நீ சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னு சொல்லுடி. ஐயோ, அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லம்மா. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. இல்ல இல்ல, உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? தெரியல. எங்க சம்பந்தி வரல? இல்ல சம்மந்தி, நீங்க அவசரமா வர சொன்னதுனால நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். சரி, பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, பேசலாம். இந்திரா, அம்மாவை திடீர்னு வர சொல்லிருக்காங்கன்னா உன் பிரச்சனைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையேக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல பொண்ணுங்களை கட்டி கொடுத்திருக்கோம். அப்ப எங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல் சம்மந்தி அம்மா? கடவுள் அருளால எல்லாரும் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு ஊர்ல வயலு தோட்டம்னு இருந்துட்டா எப்படி? அடிக்கடி இங்க வந்து பார்த்தா தானே உங்களோட பொறுப்பு என்னங்கிறது தெரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சம்மந்தி, என்ன விஷயம்னு உடைச்சு சொல்லிடுங்க. நாங்க கிராமத்தாளுங்க, எனக்கு அவ்வளவா தெரியாது. போதும், சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. கிராமத்து ஆளுங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் நல்லா தெரியுமே. சம்மந்தி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு உண்மையாவே புரியலங்க. அக்கா, அவங்களுக்கு நீ உன் வாயால தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீயே சொல்லிடுக்கா. சரி, நான் தெளிவாவே சொல்றேன். உங்க பொண்ண வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போக போறீங்க? ஐயோ சம்மந்தி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? ஏதோ சின்ன பசங்க தெரியாம தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்க தான் அவங்கள மன்னிக்கணும். என்ன கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு என்னாச்சுன்னு தெரியல சம்மந்தி. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க சம்மந்தி. என்ன புரியாமையே பேசிட்டு இருக்கீங்க? என்னடி என்ன சம்மந்தி, என்ன செஞ்சிருந்தாலும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. காவியாவுக்கு 5 மாசம் ஆச்சு. நீங்க அவளை பார்க்க கூட இங்க வரதில்ல. சீமந்தம் பண்ணணும், நாள் குறிக்கணும், சீமந்தம் முடிச்சு உங்க வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போகணும். இப்படி எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கீங்க. அதை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, இன்னும் ஒரு மண்டலத்துக்கு உன் மாங்கல்யத்துக்கு கண்டம் இருக்கு. உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்போ கௌதம்க்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படித்தானே அந்த அம்மா சொன்னாங்க? கழுத்துல இருந்து தாலி கழண்டு விழுந்தப்பவே அபசுக்கணும்னு அம்மாலாம் சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி அந்த அம்மா வேற விதிய மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அக்கா கிட்ட கேட்கலான்னு வந்தா அம்மா வேற இங்க வந்திருக்காங்க. நல்ல வேளை அத்தை அம்மா கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லல. பேசாம பேசாம அத்தை கிட்டயும் அம்மா கிட்டயும் இதை பத்தி பேசிடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னதான் திட்டுவாங்க.
நான் எவ்வளவு சென்டிமெண்டா இருப்பேன் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. ஆனா கௌதம் கௌதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் மேல ஒரு சின்ன துரும்பப்பட்டா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. கடவுளே, என் கௌதம்க்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். இந்திரா, கௌதம் வந்துட்டியா? என்னாச்சு? நான் வந்துட்டேன். கீழே உங்க அம்மா வந்திருக்காங்க போல. இப்பதான் பார்த்தேன். நீ பாத்தியா? ஆம் ஆம் பாத்தேன் கௌதம். பாத்துட்டு தான் ரூமுக்கு வந்தேன். கௌதம், நீ எப்படி வந்த? நீ கார்ல வந்தியா இல்ல 2 வீலர்ல வந்தியா? கார்ல தான் வந்தேன். ஏன் எது கேக்குற? ஓகே, கார்ல வந்தா சீட் பெல்ட் போடாம வராத. எல்லாரையும் வச்சு பேசுறதுனங்க நல்லது. அதான். என்னப்பா என்னாச்சு? உங்க அம்மா தாண்டா எல்லாரையும் வர சொல்லிருக்கா. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? ஜோசியரே, எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க பாருங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் மருமக காவியா மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது. எங்க குடும்ப வழக்கப்படி 5வது மாசம் சீமந்தம் நடத்திடுவோம். ஜோசியரே, அதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஆமாமா, நல்லா பாருங்க. அப்படியே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் இந்த லீவு நாள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா எங்க சொந்தக்காரங்களாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மண்டபத்துல நல்லா கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுக்கு லீவா இருந்தா வந்துட்டு போறதுக்கு சௌரியமா இருக்கும்ல. என்ன ஜெயா? ஆமாங்க, எல்லாரும் வரணுங்கிறது முக்கியம்தான். ஆனா காவியா கதிர் 2 பேரோட நட்சத்திரம் படியும் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நல்ல நாளா இருக்கணும்ல. அது முக்கியம் தானே? கரெக்ட் ஜெயா. ஜோசியரே, நீங்க இவங்க சொல்ற மாதிரியே பண்ணிருங்க. அத பேஷா பாத்துடலாமா? இதோ பாத்துறேன். அந்த அண்ணக்காவடி குடும்பத்துக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா? இந்த அம்மாக்காரியும் பொண்ணையும் இனிமே நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது போலயே. ஏங்க, நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீங்க வேற இன்னும் என்ன ஏத்தி விடாதீங்க. ஜோசியரே, நாங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அது சரிடா. கிட்டா விசேஷத்துக்கு தான் நீங்க 2 பேரும் வருவீங்க போல இருக்கு. ஏமா, உன் புருஷனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறது இல்ல? அவன் பாரு வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். கண்டிச்சா மட்டும் கேட்கவா போனாரு? போதும் போதும், எல்லாரும் அமைதியா இருங்க. ஜோசியரே, நீங்க பாருங்க. 6ஆம் மாசத்துல சீமந்தம் செய்வீங்களா? அது 6ஆம் மாசம்லாம் பண்றது. ஐயோ, அது எப்படிங்க முடியும்? ரெட்டப்பட மாசத்துல சீமந்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சம்பந்தியம்மா, உங்களுக்கு எப்படி? எங்க வீட்லயும் ரெட்டப்பட மாசத்துல எல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? ஆனா 1 வாரம் தானே இருக்கு. ஏன் ஜெயா, அவர் தான் சொல்றாரு, அன்னைக்கே வச்சுக்குவோம் ஜெயா, பாத்துக்கலாம் விடு. கனடா கதிர், நீ என்ன சொல்ற? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மா, எனக்கு என்னமா, எனக்கு என்னைக்கு இருந்தாலும் ஓகே தான். சரிங்க ஜோசியரே, அன்னைக்கே பாத்துடலாம். நல்ல நேரத்தையும் பார்த்து குறிச்சு கொடுத்துருங்க. சரிங்கம்மா. ஆனா அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல திதி மாறுது. அதனால சீக்கிரமே முடிச்சு பொண்ணு சீக்கிரம் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுறோம். நீங்க நல்ல நேரத்தை மட்டும் பாத்துருங்க. சரிங்கம்மா, கவனமா பார்த்து நேரம் குறிச்சு கொடுக்கறேன். நான் சொல்லிடுறேன்னா. பாத்தியா ஜெயா, இன்னும் தேதி குறிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்பவே விசேஷம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க. ஏங்க, நீங்க இன்னைக்கே வெற்றி கூட போய் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் கேட்டரிங்க்கு சொல்லணும், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
எதுவும் மிஸ் ஆக கூடாதுங்க. எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணி பண்ணணும். அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, பிரம்மாண்டமா கலக்கிடுவோம். என்னடா வெற்றி? ஆமாப்பா, எல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். எல்லாமே ஒரு ஈவென்ட் மாதிரி பண்ண சொல்லிருக்கேன். சுபா, உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கும். அங்க இங்கன்னு போயிடாத, சரியா? சரிங்க அத்தை. எல்லாரும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்றீங்க. ஓகே பண்ணிடலாம். அக்கா, சூப்பரா பண்ணிடலாம். சார் போஸ்ட். அக்கா இருங்க, நான் போறேன். இந்தாங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்ஸ். என்ன இந்திரா, யாருக்கு லெட்டர்? போஸ்ட் எனக்கு தான் கௌதம். ஓபன் பண்ணி பாரு. கௌதம், இந்திரா என்னாச்சு, ஏன் அப்செட் ஆகுற? காமி குடு. இந்திரா, அது என்ன லெட்டர்? அதுல என்ன வந்திருக்குன்னு சொல்லுடி. அக்கா அது டேய் கௌதம், என்னடா அது? அம்மாடி இந்திரா, என்னமாச்சு? அட டேய், என்னன்னு சொல்றா? அப்பா, இந்திராக்கு ஹால் டிக்கெட் எக்ஸாம் டேட்ஸும் வந்திருக்குப்பா. ஏதோ 2-3 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கிறதால எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரமே இந்திராக்கு மெயின் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்களா? ஐயோ, அடுத்த வாரத்திலயா? இப்பதானடா காவியாவுக்கு சீமந்தத்துக்கு நாள் குறிச்சோம். ஐயோ, நீ அழுதுட்டு இருக்கியா? நான் ஏதோ கண்ணுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாமே விளையாட்ட போச்சுல்ல. நான் எவ்வளவு மனசு கஷ்டத்துல இருக்கேன். இப்படி நீங்க அழுதுட்டு இருந்தா நான் சும்மா இருந்திருப்பேனா? என்ன ஹேமா, இப்படி நை நைன்னு எதோ உளறிட்டு இருக்க? இப்ப என்ன, நீ ஏன் அழறன்னு உன்னை கேட்கணும், அவ்வளவுதானே? சொல்லு, ஏன் அழற? நீங்க கடமைக்கு ஒண்ணு கேட்க வேண்டாம். இதுக்கு நீங்க கேட்காமலே இருந்திருக்கலாம். இங்க பாரு, பில்டப் இல்லாம இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கன்னு சொல்லு. பின்ன என்னங்க, இந்த வீட்ல எதுக்கு இப்படி ஒரு வஞ்சனை பண்றாங்க? எல்லா விஷயத்திலயும் அந்த காவியாக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கறாங்க. இன்னைக்கு என்னடானா சீமந்தத்துக்கு நாளை குறிக்கிறாங்க. 5வது மாசமே அவசர அவசரமா செஞ்சாகணுமா? பெரிய மண்டபத்துல பெருசா செய்ய போறாங்களாம். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னாலையும் தான் பார்க்க முடியல. என் அக்கா அவ்வளவு சந்தோஷமா எல்லாத்துக்கும் செலவு பண்ண ரெடியா இருக்கா. அத பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா, இதுக்கு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஏங்க, இதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டியதுங்க. நான் இப்ப உண்டாவன்னு என் வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கங்க. ஏன் சீமந்தம் தான் பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு நான் எவ்வளவு கனவு கண்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ என் கண்ணு முன்னாடியே அந்த கோவிலுக்கு தான் அது நடக்க போகுது. என்னால அழாம என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்க? எனக்கு சீமந்தம் நடக்கிறதே இங்க கடுப்பா இருக்கு. உனக்கு காவியாக்கு சீமந்தம் நடக்கிறதா கடுப்பா இருக்குல்ல? எப்படிங்க, எனக்கு மட்டும் இந்த வீட்டுல எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் என் நேரம். உனக்கு மட்டும் இல்லடி, இந்த வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்க கூடாது. எனக்கு அதுதான் முக்கியம். என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணில ஹேமா, உன்னை தவிர இந்த வீட்ல யாருக்குமே நல்ல காரியம் நடக்க கூடாதுன்னு சொல்ல வந்த. இப்ப சொல்லுங்க அத.
எல்லாத்துக்கும் சூப்பர் பிளான் போடுவீங்கல்ல. இப்ப பேசாம வேடிக்கை பார்த்துட்டு வந்து இங்க கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. ஹேமா அழாத. நீதான் இந்த வீட்லயே பணக்கார வீட்டு பொண்ணு. உனக்கு நடக்காதது இந்த வீட்ல யாருக்குமே நடக்க கூடாது. நீ நடக்க விடக்கூடாது, புரியுதா? ஆமா, நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு தான் இந்த வீட்ல முதல்ல சீமந்தம் நடக்கணும். நான் இருக்க ஹேமா உனக்கு. அது வந்து இந்திரா, காவியாவும் என் தங்கச்சி தான். அவளுக்கு சீமந்தம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா என்னக்கா சொல்லுங்கக்கா. அக்கா, என் வயித்துல இது வரைக்கும் எதுவுமே தங்கலையம்மா. நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் யாருக்குமே எந்த கெட்டதுமே நினைச்சது இல்ல. ஆனா கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தண்டனை கொடுக்கறாருன்னே தெரியல. அக்கா அக்கா அழாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. எல்லாரும் கீழே சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அங்க கவலைப்படுறதுமா? அதான் நான் மேல வந்துட்டேம்மா. இதே வீட்ல கண்டிப்பா உங்களுக்கு சீமந்தம் நடக்கதான் போகுது. நீங்க வேணா பாருங்களேன். வர வர எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சுமா. எத்தனை வேண்டுதலை நிறைவேற்றிருப்பேன், எத்தனை கோயில்ல மடிப்பீச்சை ஏந்திருப்பேன். ஆனா ஒரு கடவுளுக்கு கூட என் மேல இறக்கமே இல்லாம போயிடுச்சு. சீமந்தம்னா 4 பேர் வர போக இருப்பாங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யணும். நிறைய வேலை இருக்கும். இந்திரா இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ்ல எப்படி படிப்பான்? பாவம். காவியா, ஏன் இப்படி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். நடுராத்திரி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்க, சொல்லி என்னாச்சு? ஏதாவது வலியா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க படுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் தூங்காம இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்கல, அவ்வளவுதான். ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்னமோ தெனாவட்டா பதில் சொல்லிட்டு இருக்க. ஏன் தூக்கம் வரல, ஏன் இப்படி முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தானே கேக்குறேன். அடடடடா, உங்களுக்கு ரொம்ப அக்கறை தான். எனக்கு தூக்கம் வரல, அதான், வேற எந்த காரணமும் இல்ல. என்கிட்டயே வர வர போய் சொல்றல. எனக்கு தெரியும்டி, உன் தங்கச்சிக்கு எக்ஸாம் வர டைம்ல எங்க அம்மா சீமந்தத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்கன்னு உனக்கு கவலை, அதானே? ஹலோ, என்ன பதிலே வரல? அதான பார்த்தேன். உண்மையை கண்டுபிடிச்சிட்டு ஆச்சரியமா இருக்கா? எனக்கு தெரியும்டி, எங்க அம்மா அவ்வளவு பணத்தை கொட்டி இவ்வளவு ஆடம்பரமா சீமந்தத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்களே. ஆனா நீ உன் ஃப்ராடு தங்கச்சியை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? இங்க பாருங்க, என் தங்கச்சியா அந்த வார்த்தை எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்தி இருந்தா அவ அந்த வேலையெல்லாம் செஞ்சே இருக்க மாட்டா. ஓ, தங்கச்சி சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏண்டி, புள்ளைய சுமந்துட்டு இருக்கவ நீ, அப்பா நான். நம்ம வசதி என்ன? நான் நல்லா இருக்கணும்னு பாப்பாங்களா? உன் தங்கச்சி ஃபெயில் ஆகுறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுத போறா, இல்ல அதை பார்த்துட்டு இருப்பாங்களா? இதுக்கு உட்காந்து கவலை வேற பட்டுட்டு இருக்கியா நீ? வேண்டாங்க,
நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. ஏன் தங்கச்சிக்கு கன்வீனியன்ட்டா டேட் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? அவ தானே எல்லாருக்கும் சமைச்சு போடுறா, வீட்டை பாத்துக்கிறா. அவளுக்கு இப்படி எக்ஸாம் டைம்ல சீமந்த வச்சா அவ எப்படி படிப்பா சொல்லுங்க? வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுவாளா? இதுல சீமந்தத்துக்கு எல்லா வேலையும் இருக்கு. அவ எப்படி இதெல்லாம் கஷ்டப்பட்டு பாப்பா? அடி பாவிங்களா, ஏண்டி உங்க அக்கா தங்கச்சி வசதிக்கு ஏத்த மாதிரி எங்க அம்மாவை தேதி குறிக்க சொல்றியா? பேராசை தாண்டி உனக்கு. ஆமாங்க, நாங்க 2 பேரும் பேராசை தான் படுறோம். பரவாயில்ல விடுங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. தூங்க தாண்டி போறேன். எவ்வளவு ஒருத்திக்காக ஏன் தூக்கத்தெல்லாம் கெடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு உன்ன மாதிரி பைத்தியக்காரி எல்லாம் கிடையாது. ஐயா சாமி, ரொம்ப சந்தோஷம். இப்போ தயவு செஞ்சு படுத்து தூங்குங்க. காவியா, நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். வீணா ஓன் தங்கச்சிக்காக வருத்தப்பட்டு இருக்காத. நமக்கு முக்கியம் நம்ம குழந்தை தான். அவ வந்தா என்ன, வரலன்னா என்ன, நீ கவலைப்படாம படுத்து தூங்கு. எப்படிங்க உங்களால இவ்வளவு சுயநலமா பேச முடியுது? உங்க வீடே உங்களை அடிச்சு வெளியே துரத்துச்சு. இன்னைக்கு டைம் நம்ம டிசைட் பண்ணதை விட முன்னே படிச்சு முடிச்சிட்டோம். சூப்பர். சரி போய் தூங்குவோம், இல்லைன்னா காலையில லேட் ஆயிடும். தூங்கும் போது கூட ஸ்மார்ட்டா இருக்கியே. என்னால மட்டும்தான் அது முடியும். முகத்துல எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கு. கை கால் அப்படி இப்படி போடாம அட்டென்ஷன்லயே தூங்குறான். உன்னை பார்க்காம இருக்கவே முடியலையே கௌதம். என்னெல்லாம் நீ எனக்காக பண்ற? என் அம்மா கிட்ட சண்டை போடுற, ஊர் ஊரா போய் புக் வாங்கி கொடுக்கற, என்னை படிக்க சொல்லி எப்பவும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்க. என்னை விட நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நீதான் ரொம்ப கனவு காண்ற. இவ்வளோ நாள் எத்தனையோ காரணங்கள் இருந்துச்சு. இனிமே உனக்காகவே நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்ன்ற நினைப்பு வந்துருச்சு. பாஸ் பண்ணிட்டு வந்து நீ சந்தோஷமா இருக்கும்போது உன்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொல்லணும். சொன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? எப்பவும் மாதிரி இப்படி ஸ்மார்ட்டா சிரிப்ப. அப்புறம் இந்திரா உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சதே தப்பு, நாம 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணலான்னு முதல்ல இருந்து ஆரம்பிப்ப. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழ போறோம். ஃபேரி டெய்ல வர மாதிரி ஹாப்பிலி லிவ்ட் எவர் ஆஃப்டர்னு நம்ம லைஃப்லயும் வரதான் போகுது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கௌதம். அத்தை சாம்பார் இல்ல வேண்டாம். மாமா உங்களுக்கு ஏதாவது வைக்க. ஆமா, மத்தவங்கள எங்கம்மா? வெற்றி, கௌதம் சாப்பிட வாங்க. கதிர் என்னடா பண்ற? சாப்பிட வா. வரமா. தம்பி தம்பி, வெற்றி, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, சாப்பிடு. சாப்பிடுறமா? கௌதம் சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன பண்ண முடியும்? அவன் கோயம்புத்தூர்ல இருந்து வரணும்டா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மடி இந்திரா அதற்கு செட்டு ஊத்து.
கௌதம், டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு சாப்பிடாம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்றேன்? சாரிம்மா, சாப்பிடுறோம். காவியா எங்க காணோம்? அத்தை, உள்ள அக்கா பேசிட்டு இருக்கா. காவியாவையும் உங்க அம்மாவையும் வர சொல்லு. இத போறேன். மாமா இடியாப்பம் வேணுமா? வா. அத்தை உங்களுக்கு? இல்ல வேண்டாம். இது வந்துட்டாங்க. வாங்க உட்காருங்க. காவியா, சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். காவியா, வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு சொல்லிருக்கேன்ல, உட்காரு. உட்காரு. சமந்தி, நீங்களும் உட்காருங்க. இல்ல சம்மந்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்திரா இந்தா. சமந்திமா, இது எல்லாமே இந்திரா பண்ணதுதான். நீங்க இந்திரா பண்ணி சாப்பிட்டதில்லன்னு நினைக்கிறேன். ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, மறக்கவே மாட்டீங்க. போதும். இந்திரா, அம்மா, இதெல்லாம் யார் செஞ்சது? ஆமா, இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தான்னு நினைச்சீங்களா? எல்லாமே நான் செஞ்சதாமா. சாப்பிடுமா, சாப்பிடு. சாப்பிடு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் வந்தா இங்க எவனும் எழுந்து குட் மார்னிங் கூட சொல்லல. வீட்ல ஆபீஸ்லன்னு எங்கேயுமே மதிப்பு இல்லாம போயிடுச்சுல. சாரி 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 சாரி. ஓகே சாரி பாஸ். ஓகே சாரி சாரி. ஓகே. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் சார். இவ்வளவு நாள் கௌதம் தான் என்ன ஏதாவது சொல்லிட்டு இருந்தா. இப்ப அப்பாவே அவனை எம்டி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்னதான் ஆச்சு இவருக்கு? எப்ப பார்த்தாலும் எதுக்கு இந்த ஆளு கடுப்பாவே இருக்காரு? கரெக்டா வெயிட் பண்ணி மோதிர மாதிரி நடிச்சா கூட இவருக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எப்ப ராகினி மேம் சொன்ன வேலையை ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. சரி, ட்ரை பண்ணுவோம். விடக்கூடாது, எல்லாத்தையும் மாத்தணும். கௌதம் இந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்ததுல இருந்து அவனுக்கு மதிப்பு அதிகமாயிடுச்சு. நான் எத்தனை ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பேன் இந்த கம்பெனிக்கு, அவ்வளவு ஈஸியா மறந்துட்டாங்க. பாத்துக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். பாஸ், கம் இன். சொல்லுங்க பாஸ். அது வந்து காலையில இருந்து என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? பாஸ், அதான் கௌதம் சார் கொண்டு வந்தார்ல அந்த புது ப்ராஜெக்ட் தான். எல்லாரும் தீவிரமா வேலை பார்க்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காரு. ஓ, திவ்யா பாஸ், நான் ஒரு முடிவு செஞ்சுட்டேன். அன்னைக்கு கூட நீ சொன்னல. எது பாஸ்? அதான் கௌதம் பத்தி. கௌதம் இந்த ஆபீஸை விட்டு வெளியில அனுப்புறத பத்தி. ஓ ஆமா பாஸ், ஆமா ஆமா, நீங்க தான் அதை கண்டுக்கவே இல்லையே. அதுக்கான டைம்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே அதை செய்யலாம். அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பி. நிஜமாவா பாஸ்? சூப்பர் பாஸ். இப்பதான் நீங்க அதிரடியா இறங்கிருக்கீங்க. அதிரடியா இறங்கலனா நம்மள அப்படியே மொத்தமா கீழே தள்ளி மிதிச்சிருவாங்க போல இருக்கு. அதான் இப்ப நான் முந்திக்க போறேன். சூப்பர் பாஸ். நம்ம ஏதாவது செஞ்சு கண்டிப்பா கௌதம வெளியே அனுப்பிடுவோம். அப்புறம் இந்த ஹோல் கம்பெனிக்கும் ஏன் பாஸ் தான் பெரிய பாஸ்.
சோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணு. நீ என் சைடுல இருப்பல. நிச்சயம் பாஸ், உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. நான் ஏன் என் அக்கா பசங்க அடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஏன் ஆசைப்படணும்? என் அக்கா பசங்க எனக்கு என்ன பண்ணாங்க? பாவம், அவங்க என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. ஆனா அவனுங்க அடிச்சுக்கிட்டா என் அக்கா அழுவா. என் அக்காக்கு அவ பசங்க தான் முக்கியம். அவங்க ஒத்துமையா இருந்தாதான் என் அக்கா சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷம்தான் எனக்கு பிரச்சனை. என் அக்கா சந்தோஷமாவே இருக்க கூடாது. விட மாட்டேன், விட மாட்டேன். அக்கா, நீ இப்படி குடும்பத்தோட சந்தோஷமா இருப்ப, நான் மட்டும் தனிக்கட்டையா குடும்பம் இல்லாம தனிமரமா நிக்கணுமா? எனக்கு குடும்பமே இல்லாம இப்படி அனாதை மாதிரி உன்கிட்ட தனியா அண்டி பொழைக்க காரணமே நீதான். அக்கா, குடும்பம்னு நீ கட்டி வச்சிருக்கிற இந்த வீட்டை செங்கல் செங்கலா பிரிச்சு எடுத்து உன்னை என்ன மாதிரி தனியா நிக்க வச்சு பாக்கல. என் பேர் ராகினி இல்ல, பிரிச்சு காமிக்கிறேன். உன்னை நடுத்தெருவுல நிறுத்துறேன். டே குட்டி பயலே, என் அக்காவை உதப்பியா நீ? நீ மட்டும் வெளிய வா. ஏன் சித்தி உன்ன யார்கிட்டயும் தரவே மாட்டேன். நானே தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருப்பேன். ஏய் பாத்துடி, எப்ப பாரு குழந்தை கர்ப்பம்னு பேசி கடுப்பேத்துறாங்க. ஊர் உலகத்துல யாரும் குழந்தை பெத்துக்கலையா? இவ மட்டும்தான் அதிசயமா குழந்தை பெத்துக்கிறாளா? இங்க நின்னு கேட்டா நமக்கு தான் டென்ஷன் ஆகுது. ஆமா ஆமா, குழந்தைய தூக்கி கொஞ்ச உங்க மாமியார் விட்டுருவாங்க பாரு. எப்பன்னு பேருன்னு பார்க்க ஆசையா இருக்காங்க. பாவம், ரொம்ப ஏங்கிதான் போயிருக்காங்க போல இருக்கு. சீமந்தத்தையே தடபுடலா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, இருக்காதா பின்ன. அக்காங்க 2 பேருக்கும் இன்னும் எதுவுமே உண்டாகல. அந்த ஏக்கம் தாமா அத்தைக்கு அதிகமா இருக்கு. ஆமா, வருத்தப்படலனாலும் ஊர்ல இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? பேரம் பேத்தி இல்லையா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு கேட்டு உயிரை எடுத்துருவாங்களே. ஆமாமா, சுபாக்கா அவங்க ஊருக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவாங்க. ஏமாக்கா இப்பெல்லாம் எங்கேயும் போறது கூட இல்ல. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. அடுத்தவங்க சந்தோஷத்துல இப்படி எல்லாம் சொல்லி நோகடிக்க கூடாது. அதெல்லாம் அவங்களோட பர்சனல் விஷயம்க்கா. அப்போ நீயும் அப்படிதான் தள்ளி போட்டிருக்கிய இந்திரா? என்னம்மா, என்ன தள்ளி போடுற? எனக்கு எதுவும் புரியல. ஏய், புரியாத மாதிரி கேட்காத. இப்பவே ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கௌதமும் நீயும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? மா, என்னம்மா நீ கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? போமா. என்னடி நீ ஊர்ல உலகத்துல நடக்காதியா கேக்குறேன்? ஒரு அம்மாவுக்கு பொண்ணுங்க சந்தோஷமா இருக்காளுங்களான்னு தெரிஞ்சாதானே நிம்மதியா இருக்கும். ஏ இந்திரா, நீ உண்மையை சொல்லு.
பரீட்சை படிப்புன்னு சொல்லி ஏதாவது தள்ளி இல்லி போட்டிருக்கியா? மா இப்பதானே அவ சொன்னா இதெல்லாம் பர்சனல் விஷயம் கேட்க கூடாதுன்னு. நீ போ, இதெல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்காத. ஏண்டி என்ன துரத்துறதுலயே இருக்க நீ? மா எனக்கு பசிக்குது. அதான் வந்த உடனே ஏதோ உருண்டை குழம்பு செஞ்சு தரேன்னு சொன்னல, போ போய் செய் போ. இல்லடி, நான் கேட்டுட்டு போறேன்டி. நீ போமா. என்னமோ அக்காவும் தங்கச்சி என்ன மிரட்டுறதுலயே இருக்கீங்க. போறேன். கிளாஸ கொடு. சரிடி, அம்மாக்கு இங்க நடக்கிறது என்ன தெரியும்? இதோ தெரியாம கேட்டுட்டாங்க. நீ கவலைப்படாத இந்திரா. சரிக்கா. பெரியவங்க இப்படி ஆசைப்படுறது நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு குழந்தை பிறக்கணும் தாண்டி. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. நீ இத மனசுல போட்டு வருத்திக்காத. இல்லக்கா, எனக்கு புரியுது. நான் நல்லாதான் இருக்கேன். நீ நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ரெஸ்ட் எடு. நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கதிர் வந்துட்டானா? அவர் வந்துட்டார் சார், கேபின்ல தான் இருக்காரு. ஓகே. பாஸ். கம் இன். பாஸ், நான் ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன் பாஸ். என்னாச்சு? என்ன சொன்னாங்க? பாஸ் பாஸ் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அவங்க நம்ம ஆப்போனன்ட் கம்பெனி தான். என்ன செஞ்சு நம்மள காலி பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு ஓகேவா? ஆனா நான் தான் பண்றேங்கிறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமா இருக்கணும், சரியா? பாஸ், அதெல்லாம் பிரச்சனையே வராம இந்த திவ்யா பாத்துக்கிறேன். சரி சொல்லு, வேற என்னென்னலாம் சொன்னாங்க சொல்லு. பாஸ், எல்லாமே டீடைலா பேசிட்டேன். இப்போ கௌதம் சார் எடுத்திருக்கிற 100 கோடி ரூபாய் ஆர்டரை நம்ம கௌதம் சாருக்கு தெரியாம ஆப்போனன்ட் கம்பெனிக்கு தரப்போறோம். அதான் பிளான். இதால நம்ம கம்பெனிக்கு தானே லாஸ் ஆகும். என்ன பாஸ் நீங்க, லாஸ் ஆக தானே இதை செய்யறோம். இருந்தாலும் பாஸ், அந்த ப்ராஜெக்ட் அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கௌதம் சார தலை மேல தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. இப்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா கௌதம் சாரோட நிலைமை அவ்வளவுதான். அவ்வளவுதான்ல. கண்டிப்பா அம்மா கௌதம ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ்ளோ லாஸ் எல்லாம் பார்த்தா அப்பாவுக்கு பயங்கரமா கௌதமல கோவம் வந்துரும்ல. பாஸ், அப்புறம் கௌதம் சார இந்த கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் கதிர் பாஸ் மட்டும்தான் இந்த ஆபீஸ்ல கிங். ஓகே, நான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன். சுபா, இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது செக் பண்ணீங்களா? இல்ல டாக்டர், இது வரைக்கும் நாங்க எங்கேயும் போனதில்ல. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஆமா டாக்டர், எங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு பெருசா தோணுனதே இல்ல. இப்ப கூட இவ வருத்தப்படுறாளேன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லையா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.
நான் வெளியில இருக்கேன். டாக்டர், இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க ரிப்போர்ட்ஸ ரொம்ப நேரமா பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களா? நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். நீங்க பயந்ததுல தப்பில்ல சுபா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நீங்க எதுக்கு கண்ட மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்க? இப்ப பாருங்க, உங்களுக்கே அது கெடுதலா வந்துருச்சு. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்களா மருந்த வாங்கி சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. இந்திரா, நான் சொன்னதே காதுல வாங்கிக்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்க. இது வரைக்கும் நான் தலைவலிக்கு கூட மாத்திரை கூட போட்டதே இல்ல. தலை வலிச்சதுன்னா தைலம் தேய்ச்சிக்கிட்டு தலையில துணியை கட்டிக்கிட்டு தூங்குவேனே தவிர மாத்திரை எல்லாம் நான் போட்டதே இல்லம்மா. அப்போ டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தானக்கா சொன்னாங்க? நீங்க நல்லா செக் பண்ணீங்களாக்கா? அதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டேன் இந்திரா. நானே இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எந்த மருந்து இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்ல. என்னோட பிளட்ல எப்படி இது கலந்துருக்கும்? எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் குழப்பமாவே இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்க்கா. நானே மனசை விட்டு போயிட்டேன்னா வெளியில போயிட்டு வர ஆம்பளைங்க நிம்மதியா வேலை செய்ய முடியுமா? அதான் நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட எதையும் சொன்னதில்ல. அம்மா, உங்க பாசத்தை எல்லாமே இப்படிதான் மறைச்சு வச்சிருக்கீங்க. அத்தை, எப்படியும் உங்க மனசுப்படி இந்த வீட்ல நல்லது நடக்க நான் காரணமா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த. காவியா, இதுல ஒரு வசதி இருக்கு பாத்தியா? நல்ல வேளை உங்க அத்தை நீ மாசமா இருக்கும் போதே எடைக்கு எடை கனி கொடுக்கறதா வேண்டிக்கிட்டா. இப்ப நீ ஒல்லியா இருக்கறனால சரியா போச்சு. கொஞ்சம் அப்படி இருந்தீன்னு வச்சுக்க, செலவும் அதிகமா இருக்கும். ஆனா கோயிலுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கனி கிடைச்சிருக்கும்ல. என்னங்க நீங்க தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? குண்டா இருந்தா மட்டும் துலாபாரம் கொடுக்காம விட்டுற போறோமா என்ன? இல்ல அத கொடுக்க முடியாம யோசிச்சு கணக்கு பாக்குற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புக்கு பஞ்சமா? ஐயோ ஜெயா, நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன் ஜெயா. சம்பந்தியம்மா, நாளைக்கு காவியாவுக்கு காலையிலே டாக்டர் கிட்ட டெஸ்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்களே. காலையில பாத்துட்டு வந்த உடனே கிளம்பி போயிட்டு வந்துடலாம். கௌதம், கதிர், நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க. அப்புறம் ஆபீஸ் வேலை அது இதுன்னு எங்கேயாவது போயிட போறீங்க. சரிம்மா, அதெல்லாம் எங்கேயும் போல. இந்திரா. கௌதம், ஏதாச்சும் வேணுமா கௌதம்? என்னாச்சு? காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீதான் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்க. நீ சொல்லு, நான் ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் கௌதம். நீ எனக்கு பண்ற ஹெல்ப் எல்லாம் யோசிச்சு பார்த்தாவே எனக்கு ஆல்ரெடி தலை சுத்துது. அப்படிலாம் நீ ஒண்ணு நினைச்சு பார்க்க வேண்டாம். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சேச்சே, அதெல்லாம் எதுவுமே இல்ல. சொல்லு கௌதம், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா. நீ வேற கொஞ்சம் சின்சியரா படிச்சிட்டு இருந்த. நான் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சா, அதெல்லாம் எதுவுமே இல்ல கௌதம். சொல்லு, எனக்கும் இப்போ ஒரு சின்ன குட்டி பிரேக் தேவைப்படுது. ஓ, அப்படியா? ஓகே. ஆமா, நாளைக்கு 2 எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல நீ? ஆமா கௌதம்,
ரெண்டுமே வேற வேற சப்ஜெக்ட். காலையில ஒன்னு எழுதிட்டேன்னா மத்தியானம் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். அத நான் ஈஸியா எழுதிருவேன், நோ ப்ராப்ளம். ஆமா, லஞ்சுக்கு என்ன பண்ணுவ? நான் வேணா ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கௌதம். அந்த நேரத்துல எதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்? நீயும் இதுக்காக ஆபீஸ்க்கு எல்லாம் போகாம இருக்க வேணாம், நானே பாத்துப்பேன். சரி ஓகே, அதை விடு. ஸ்டேஷனரி ஐட்டம் ஏதாவது வேணுமா? நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு உனக்கு எதுவும் தேவைப்படுதா? கௌதம், ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்ன, இப்ப வேற எதேதோ கேட்டுட்டு இருக்க. இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் கேட்டது முக்கியமான விஷயம் தானே. இல்ல கௌதம், நீ ஃபேமிலிய பத்தி ஏதோ பேச போறேன்னு நினைச்ச. ஐயோ இந்திரா, எனக்கு ஃபேமிலி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன் படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் கௌதம். இந்திரா, கௌதம், ஏதாச்சும் வேணுமா கௌதம்? என்னாச்சு? காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தான் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்க, நீ சொல்லு, நான் ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் கௌதம். நீ எனக்கு பண்ற ஹெல்ப் எல்லாம் யோசிச்சு பார்த்தாவே எனக்கு ஆல்ரெடி தலை சுத்துது. அப்படிலாம் நீ ஒண்ணு நினைச்சு பார்க்க வேண்டாம். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சேச்சே, அதெல்லாம் எதுவுமே இல்ல. சொல்லு கௌதம், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, நீ வேற கொஞ்சம் சின்சியரா படிச்சிட்டு இருந்த. நான் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் எதுவுமே இல்ல கௌதம். சொல்லு, எனக்கும் இப்போ ஒரு சின்ன குட்டி பிரேக் தேவைப்படுது. ஓ அப்படியா? ஓகே. ஆமா, நாளைக்கு 2 எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல நீ? ஆமா கௌதம், ரெண்டுமே வேற வேற சப்ஜெக்ட். காலையில ஒன்னு எழுதிட்டேன்னா மத்தியானம் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். அத நான் ஈஸியா எழுதிருவேன், நோ ப்ராப்ளம். ஆமா, லஞ்சுக்கு என்ன பண்ணுவ? நான் வேணா ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கௌதம். அந்த நேரத்துல எதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்? நீயும் இதுக்காக ஆபீஸ்க்கு எல்லாம் போகாம இருக்க வேணாம், நானே பாத்துப்பேன். சரி ஓகே, அதை விடு. ஸ்டேஷனரி ஐட்டம் ஏதாவது வேணுமா? நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு உனக்கு எதுவும் தேவைப்படுதா? கௌதம், ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்ன, இப்ப வேற எதேதோ கேட்டுட்டு இருக்க. இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் கேட்டது முக்கியமான விஷயம் தானே. இல்ல கௌதம், நீ ஃபேமிலிய பத்தி ஏதோ பேச போறேன்னு நினைச்ச. ஐயோ இந்திரா, எனக்கு ஃபேமிலி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன் படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் கௌதம். இந்திரா, நீ கண்ணை மூடிட்டு உன் கையை நீட்டு. கைய நீட்டணுமா? எதுக்கு? அப்போ ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் நீங்க பண்ணுவீங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ, அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி 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 சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கண்ணை மூடி கையை நீட்டு. என்ன பண்ண போற? இரு இரு, கண்ணை தரக்கூடாது சரியா? ஏங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி எரிச்சலா இருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைலாம் அந்த காவியாக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த காவியா என்ன சொன்னாலும் அத கேக்குறாங்க. இந்த வீடே காவிய காவியான்னு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலங்க. ஹேமா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எங்க
டென்ஷன் ஆகாம என்னங்க செய்ய சொல்றீங்க? சுபாக்கு குழந்தை பொறுக்கலன்னு தானே என்ன பெரிய இடத்துல இருந்து கட்டிட்டு வந்தாங்க. அத்தை எங்க போனாலும் என்ன மரியாதையை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காவியாக்கு தான் எல்லா மரியாதையும் போயிடுச்சு. நான் வேஸ்டா போயிட்டல்ல. ஹேமா, நீ பாட்டுக்கு பேசிட்டே போகாத. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வேலைக்கு ஆகாது. அக்கா உன்னை மறுபடியும் கூப்பிட்டுப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லைங்க, கண்டிப்பா முடியாது. அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு அப்படி தலையை பிடிச்சிடும் போல இருக்கு. ரிலாக்ஸா இரு. நீ டென்ஷன் ஆனா நான் போட்டுக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பான்ல, அத போட்டியா? இல்ல. இரு, நான் உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன்.